ஹாய் சலோ. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா என்ன பண்றாங்க, எங்க அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேக்குறது. கல்யாணம் பண்ணிட்டா உங்க அம்மா என்ன இப்படி பேசுது, அதை சொல்லுது இதை சொல்லுதுன்னு பேச வேண்டியது. ஏமா உங்க டிசைன் தான் என்ன, உங்க மத்தியில எப்படி வாழ்றது? பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டங்க, போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துருவேங்க. 10 நிமிஷத்துல வந்துருவியா? வந்துருவேங்க. அடுப்புல வச்சிருக்கிறத அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கிண்டி விடுங்க. நேத்து ராத்திரி என் மனைவியை நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அதுக்குள்ள என் மனைவி என்னை எட்டி உதைச்சு வேலைக்கு போக நேரமாச்சு எழுதிரின்னு கனவை கலைச்சிட்டா. குனிஞ்ச தலை நிமிராம அடக்கிற பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்க பூராமே குனிஞ்ச தலை நிமிராம ஸ்போன் பார்த்துட்டு தான் அம்மா நடக்குது. மாட்டை அடக்கிறவருக்கு என் மூத்த பொண்ணை கட்டி கொடுப்பேன். யோ மாம்ஸ், கண்ணுக்குட்டியா அடக்கிட்டேன். சின்ன பொண்ணு எனக்கு தானே. இன்னுமா சமையல் ஆகலே, நான் ஹோட்டலுக்கு போறேன். அது ஒரு 5 நிமிஷம் பொறுங்கோ. ஆகிடுமா? இல்ல நானும் புடவைய மாத்திட்டு உங்களோட வந்துடுறேன். எனக்கு வசதி வந்தா ஏழைகளுக்கு உதவி செய்வேன்னு சாமி கிட்ட கேக்குறவங்க ஏன் அந்த ஏழைக்கே வசதி வரணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. யூடியூப் பார்த்து கள்ள நோட் அடிச்ச பெண் கைது. யூடியூப் பார்த்து சமையல் பண்ற பொண்டாட்டி எல்லாம் கைது பண்ண மாட்டீங்க? உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை சொல்லுங்க. 2 பேருக்கும் ஒரே நாள்ல தான் கல்யாணம் ஆச்சு. உரப்பு புளிப்பு போன்ற சுவை தெரியவில்லை என்றால் ஒமிக்ரானாக இருக்கலாம். டேய், கல்யாணம் ஆன காலத்துல இருந்தே அப்படிதானடா இருக்கு. பெண்களை விட ஆண்கள் வலிமையா படைச்சதற்கு காரணம் கிரைண்டர் கல் தூக்க, சிலிண்டர் எடுக்க, ஸ்கூட்டி சென்டர் ஸ்டாண்ட் போட, பரன் மீதி ஏறி பழைய பொருள் எடுக்க. இவ எதுக்கு கார குழம்ப டம்ளர்ல ஊத்தி குடுக்குறா? ஒண்ணு புரியலையே. ஏங்க, நான் வச்ச சுக்கு காப்பி எப்படி இருக்கு? இது புரி வைக்கிற இடத்துல கூட இல்லைங்க, அது நல்லா இல்லைங்க. அது உடம்பு குறைக்க சப்பாத்தி திங்கலான்னு பார்த்தா அதுல கூட 20 சப்பாத்தி திங்கிறியடா. அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்கள் மகன் மகள்களிடம் கூறுங்கள். சேரை சோறாக மாற்ற விஞ்ஞானிகளால் முடியாது, விவசாயிகளால் மட்டுமே முடியும் என்று. என்னாச்சு தங்கமே? புருஷன் பொண்டாட்டி அடிச்சா நியூஸ் பேப்பர்ல வருது. பொண்டாட்டி புருஷன் அடிச்சா ஜோக்ல மட்டும் தான் வருது. நல்லா இருக்கே அவங்க டீலிங்க. வெயில் காலனால நீங்க இனி தினமும் 8 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அது முடியாது டாக்டர், எங்க வீட்ல 5 டம்ளர் தான் இருக்கு. குடிக்கணும். சப்பா ஓடி போ. சபா இப்பவே கண்ணை கட்டுது. டேய், ஜல்லிக்கட்டை விட வீரமான அபாயகரமான விளையாட்டு ஒன்னு சொல்லுங்க. வேற என்ன? தாலிக்கட்டு தான். உன் வீட்டு வேலைக்காரி ஏன் ரொம்ப குண்டா இருக்கா? தினமும் பெருக்கணும்னு சொன்னேன். அவ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. அடுத்தவனுக்கு பயந்தவன் தான் ஆயுதத்தை கண்டுபிடித்தான். தனக்குத்தானே பயந்தவன் கடவுளை கண்டுபிடித்தான். சில மனிதர்களுக்கு தன்னால் முடிந்ததை பிறருக்கு கொடுக்காவிட்டால் தூக்கம் வராது. சில மனிதர்களுக்கு தன்னால் முடிந்தவரை பிறரை கெடுக்காவிட்டால் தூக்கம் வராது. காதலி இல்லைனா பிப்ரவரி மாசம் மட்டும் தான் கஷ்டப்படணும். காதலி இருந்தா மீதி உள்ள 11 மாசமும் கஷ்டப்படணும். கலர் கலர்ன மிட்டாய் சாப்பிடும் பருவத்தில் தொடங்கி கலர் கலர்ன மாத்திரை சாப்பிடும் பருவத்தில் முடிகிறது வாழ்க்கை. என்னங்க மாப்பிள்ள பொங்கலுக்கு வர்றாரா? பழைய சோத்துக்கே வருவான், பொங்கலுக்கு வராம இருப்பானா? சட்ட கிழிஞ்சிருந்தா. உப்பு வைக்க போனா மழை பெய்யுது, மாவு வைக்க போனா காத்தடிக்குதுன்னு புலம்புறத விட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி போண்டா சுட்டு விற்க கத்துக்கணும். எல்லா சீசன்லயும் வியாபாரம் பிச்சுக்கும். சிறப்பான ஆள் நீ. பாடநூலிற்கும் வாட்ஸ்அப்பிற்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? மார்க் எடுக்கிறதுக்காக படிக்கிறது பாடநூல், அந்த மார்க்கே நம்மள படிக்க வைக்கிறது வாட்ஸ்அப். நான் நெல்சன் எப்படி வர்ற மாதிரி சரக்கு அடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிச்சா அவன் கிராமத்துக்காரன். பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு போய் சரக்கு அடிச்சா அவன் நகரத்தான். அரிப்பு சொறி செரங்கு வந்தவன் கை கூட கொஞ்ச நேரம் சும்மா இருக்குது. ஆனா டச் போன் வச்சிருக்கவன் கை சத்தியமா சொல்ற கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வீட்டை கூட்டும் போது கூட்டிக்கிட்டே முன்னாடி போகணும், ஆனா துடைக்கும் போது மட்டும் துடைச்சுக்கிட்டே பின்னாடி வரணும். இந்த கூகுள்ல இருந்து என்ன பிரயோஜனம்? எக்ஸாம்ல என்ன क्वेश्चन வரும்னு கூட சொல்ல தெரியலையே அந்த கூக்கிகளுக்கு.
கிடைக்காதவன் புடிச்சானா ஸ்டேரிங், வேலை கிடைக்காதுன்னு தெரிந்தும் படிச்சானா இன்ஜினியரிங். பஸ்ல பாட்டு சத்தம் அதிகமா கேட்டா அது பிரைவேட் பஸ், அதுவே பஸ்ஸோட பாட்டு சத்தம் கேட்டா அது கவர்மெண்ட் பஸ். ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் இப்ப வரைக்கும் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு போகாத மாதிரியே கனவு வருது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆகியிருக்கா? நான் தூங்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் அது பாட்டுக்கு போயிடும். நான் பாட்டுக்கு கம்முன்னு இருப்பேன். இந்த காலத்துல காலுக்கு பாட்டா வாங்கி போடணும்னு யோசிக்கிற கூட்டத்தை விட போனுக்கு டேட்டா வாங்கி போடணும்னு யோசிக்கிற ஆளுங்க தான் அதிகம். போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா டேய். நாம் கழுவி வைச்ச பாத்திரத்தை மட்டும் மறுபடியும் கழுவி விட்டு உபயோகிப்பதெல்லாம் மனைவி போகின்ற போக்கில் நமக்கு செய்யும் மிகப்பெரிய அவமானமாகும். நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. சின்ன வீடு. குறிப்பு வரைக. தன் மனைவியால் ஏற்பட்ட மனக்காயத்திற்கு மருந்து போட கணவன் தேடிச் செல்லும் மருத்துவமனை தான் சின்ன வீடு. கள்ளக்குறிச்சி அருகே வான்ல இருந்து பறக்கும் தட்டு விழுந்தது. ஏயா, புருஷன் பொண்டாட்டி சண்டையில தட்டு பறந்து வராதா? இத போய் பெருசா பேசிக்கிட்டு என்னங்க, ரசத்துல புளிய கரைச்சி ஊத்த மறந்துட்டேன். நீங்க ஒண்ணும் சொல்லாம சாப்பிடுறீங்க. நீ ரசம் வைக்க போறேன்னு சொன்னப்பவே என் வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி தான் இருந்தது. மத்த டாக்டர்லாம் 500 ரூபாய் பீஸ் வாங்குறப்போ நீங்க மட்டும் 100 ரூபாய் வாங்குறீங்களே. பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு இதுக்கு மேல வாங்குறது நியாயம் இல்லையே. அம்மா தானே அடிச்சாங்க, இதுக்காக அழலாமா கண்ணா? யோ, உனக்கு அம்மா கிட்ட அடி வாங்கி பழகி போச்சு, ஆனா எனக்கு வலிக்குதியா? லைஃப் எப்படி போகுது தங்கம்? வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரியே இருக்கு வாழ்க்கை. எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. ஹலோ, யாராவது தக்காளி இல்லாம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லுங்க. புளி தண்ணியில உப்பு போட்டு கரைச்சு குடிங்க. ஓவர். நாம சொல்றது பொய்னு தெரிஞ்சும் நம்புறது, அம்மா சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சும் நம்பாதது மனைவி. ரீல்ஸ் பண்ணுவீங்களா? ஸ்கூல் பிரேயர்ல பாட்டுக்கு வாயசிச்சது தான் நாங்க பண்ண முதல் ரீல்ஸ். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்னாச்சு, நீங்க சோகமா இருக்கீங்க? நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன். ஓகே பை. நன்றி நன்றி. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க.